வணக்கம் இனிய உறவுகளே, நாங்கள் எப்படி சாம்பார் வைக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறேன். முந்தி காலத்தில் செஞ்ச மாதிரி அதுக்கு கொஞ்சம் புளியும் வெந்நி கொதிக்க வச்சு லைட்டாக புளியும் இப்படி வத்தலும் ஊற வச்சுக்கிட்டேன். குக்கரில் பருப்பு வேக வச்சு குக்கரில் பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அடுப்பில் சட்டி வச்சுட்டு புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன். இன்றைக்கி வெள்ளை பூசணி சாம்பார், அதனால் வெள்ளை பூசணி, கொஞ்சம் 5-6 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சம் கால்மிச்சம், இதெல்லாம் அந்த புளி தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறேன். இதில் வெந்திருக்க தக்காளியையும் தூக்கி இதில் மசிச்சு விட போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட போகிறேன். எல்லாம் போட்டாச்சு. காய் நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளேயும் இந்த வத்தலோட கொஞ்சம் சீரகம் வச்சு மையாக அரைக்க போகிறேன். கொஞ்சம் சீரகம் போட்டு மையாக அரைக்க போகிறேன். நல்லா கொதிக்குது. இப்போ இந்த அரைச்சி வச்ச இதை ஊற்ற வேண்டியதான். அதில் ஊற்றி காய் வேகட்டும். நான் சாம்பாருக்கு தேங்காய் போடுவேன். இந்த தேங்காவோட சீரகம் 2 சின்ன வெங்காயம் போட்டு 1-2 அரைச்சி எடுத்து காய் வெந்ததும் போடுவேன். தேங்காய், சீரகம் 2 போட்டு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அரைப்பேன். இப்போ வெங்காயம் போட்டு சுத்த போகிறேன். காய் வெந்துருச்சு. இந்த இதை போட்டு ஒரு கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பருப்பை ஊற்றிடணும். தேங்காய் போட்டு நல்லா கொதிக்குது. இப்போ பருப்பை போட்டு விட்டுற வேண்டியது. கொதிச்சிருச்சு. இப்போ பச்சையாக கொஞ்சம் மல்லி செடியை போட்டு இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றணும். அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் 2 கடுகு, வெந்தயம், சீரகம், இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிட வேண்டியதான். போட்டேன். வெங்காயம் இந்த தாளித்து ஊற்றிட்டேன். அவ்வளோதான்.